வெல்கம் டு ஷார்ட் ரிவ்யூ. ஆட்டோகிராஃபியும் இதயம் படத்தையும் ஒன்றா கலக்கி தான் இந்த இதய முரளி. அந்த படத்தை தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இதய முரளி இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்னென்னா, காதலை சொல்லாமல் சொல்ல தவிக்கிற ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை பயணம் தான் இந்த படமே. படத்தை பார்க்கும்போது எனக்கு சர்ப்ரைஸாக பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நடித்த நடிகர்களுடைய கேமியோஸ். இந்த படத்தில் எக்கச்சக்க நடிகர்கள் கேமியோ பண்ணியிருக்காங்க. விளையாட்டாக சொல்லணும்னா நடிகர் சங்கத்தில் இருக்கிற முக்கால்வாசி மெம்பர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்களில் சில பேர் வீணடிக்கப்பட்டிருக்காங்க, சில பேர் கரெக்டாக யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுதான் இந்த படத்துக்கு பலமும் பலவீனமும் கூட. அதே சமயம் இந்த படத்துடைய முதல் 40 நிமிஷமும் கடைசி 30 நிமிஷமும் நம்மளை ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் எங்கேஜிங்காகவும் வச்சிருக்குது. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் இந்த படத்தில் ஒவ்வொரு நடிகர்கள் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. சில நேரத்தில் எங்கேஜிங்காகவும் சில நேரத்தில் கடுப்படிக்கிற மாதிரியும் இருக்குது. இன்டர்வல் சீனை இவங்க ஸ்டேஜ் பண்ணியிருந்த விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. குறிப்பாக பல இதய முரளி படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பார்க்கறக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்தது. குறிப்பாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வர ஒரு ட்விஸ்ட்டை கண்டிப்பாக ஆடியன்ஸ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. தமனோட ஆக்டிங் சுமாராக தான் இருந்தது. ஆனால் தமனோட மியூசிக் கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. பட் பாடல்கள் ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்தது. தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பாடல்கள் நிறையாவே இருந்தது. இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது இல்லைன்னா கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மட்டும்தான் படத்தில் நடக்குது. ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நல்லா போகுது, 10 நிமிஷம் மொக்கையாக போகுது, 10 நிமிஷம் நல்லா போகுது, 10 நிமிஷம் மொக்கையாக போகுது. இதுவே ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற ஸ்க்ரீன் பிளே இது இல்லை. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கு ஏற்ற கிளைமேக்ஸாக இல்லைன்னா கூட இந்த டைட்டிலுக்கு ஏற்ற கிளைமேக்ஸாக கரெக்டாகவே இருந்தது இந்த இதய முரளியோட கிளைமேக்ஸ். ஓவராலாக இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லவ்வை சொல்ல தயங்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொமான்டிக் லவ் மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு இருக்குது தேட்டருக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் இந்த படம் ஒரு ஓடிடி வாட்சாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அதே மாதிரி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம டீம் தர ரேட்டிங் 5 out of 10. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.